என்ன புயல் காத்து அடிக்குது, ஆனா உள்ளெல்லாம் வந்து வேக்குதே. வேக்கணும்டா உங்களுக்கு, எல்லாத்துக்கும் வேக்கணும். மூக்கு மேல விரல்ல வைக்கிற அளவுக்கு தளபதி கொண்டு வந்துட்டாங்கல்ல. தளபதி சின்ன பையன், இவங்கிட்ட என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு ஆட்சிக்கு வரத்துக்கு? இவன் ஜீரோ. ஒரு சீட்டு கூட பிடிக்க முடியாது, ஒரு தொகுதியை கூட நிற்க முடியாது. இப்போ வச்சார்ல ஆப்பு, நினச்சி பார்க்காத ஒரு வரலாறு இது, ஒரு எழுதும் இது. இவ்வளோ பெரிய ஒருத்தன் விஷயம் தெரியுமா? மே 4 இதை மறக்க முடியாது யாருனாலையும். என்னென்ன பேசுனீங்க? மன்னார் பரம்பரை, மன்னாதி பரம்பரையா டைலாக்ல விட்டுட்டு விசில் அடிக்கக்கூடாது பஸ்ஸில். இப்போ நீங்கள் பார்க்குற இடம் எல்லாமே விசில் அடிக்கப்படும். ஒரு வரலாறுனா இதுதான். எல்லாத்தையும் திரும்பி பார்க்க மூச்சை முட்டு அப்படியே வேத்துருச்சா, ஏசி போட்டல உள்ள அப்படியே எரியுதா, அப்படி கொடையுதா, அதுதான் தளபதி. அவர் தான் அதிகம் பர்சன்டேஜ் எடுத்திருக்காரு. நியூஸை பாரு, சும்மா ஒரு சவுண்டு போட்டால் போதும்ல. தளபதி கிட்ட யாருன்னு நெருங்க முடியாது. சும்மா சும்மா இல்லை, இது நினைச்சு பார்க்காத அளவுக்கு தளபதி வந்துட்டாரு. ஆப்போசிட்ல என்னென்ன பேசுங்க, டிஎம்கே, ஏடிஎம்கே, நான் தமிழர் கட்சி, எதுக்கு போட்டி, அது இதுன்னு. மக்கள் வந்து யார் நீங்கள் நல்லது பண்ணுறீங்களோ அவங்களே மக்கள் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. இதில் வந்து குறை வேற எத்தனை பாதி ஆக்ட்ரஸ் எல்லாமே விஜய் சாருக்கு ஆப்போசிட் தான் பேசியிருந்தாங்க. அவன் என்னதான் பண்ணா, ஒய்ஃபை பார்க்கல, அவங்க பார்க்கல, இவங்க பார்க்கல, வந்து இந்த மக்களை வந்து பார்க்க போகிறான் அப்படின்னு. இப்போ பாரு எப்படி பாப்பாருன்னு உட்காந்து வாயை பொத்திட்டு பாருங்கடா.